பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சதவீதம் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான நிலைமை நம் இந்தியாவில் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவ ஆலயங்களையும் இஸ்லாமியர்களையும் கோயில்களையும் அடித்து நாசம் செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசை நாம் வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் பொய்யை மட்டுமே வாக்குறுதியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த மோடி அரசை வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் நீங்கள் சிந்தித்து தயவு செய்து வாக்குக்கு பணம் வாங்காமல் உண்மையாக நீதியாக நேர்மையாக வாக்கு செலுத்தினால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். தாமரை தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசு தாமரை தமிழ்நாட்டில் மலரவே முடியாது என்பதை நாம் காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. இல்லை என்றால் நம் உரிமையை கூட நாம் விட்டுவிட்டு நாம் இன்றைக்கு வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நம் உரிமை மறுக்கப்படுகிறது. மதத்தின் அடிப்படையில் இந்த ஒன்றிய அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாட்களில் இந்த ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்தால் சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எப்படியாவது இந்த மக்களை, சிறுபான்மை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை மக்களை, தலித் பெண்களை, இப்படிப்பட்டவர்களை ஓட்டுரிமை பறித்து அகதிகளாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் என் அன்பு வாக்காளர் பெருமக்களே, என் அன்பு உள்ளங்களே, வியாபாரிகளே, எல்லாரும் கவனித்து சிந்தித்து வாக்களித்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த மோடி ஆட்சி வந்தால் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு நாளும் வராது. ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது. ஒரு அக்கௌண்ட்லயே 15 லட்சம் போடுறாங்க. ₹1 கூட வரல. ஆனா பணம் படைத்த முதலாளிகள் எல்லாம் அரசு நிறுவனங்களை விற்பனை செய்துவிட்டு இந்த நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இவர்களை மண்ண கவ வேண்டும். இனி இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய விஷ கிருமிகள். இந்த மோடி அரசினால் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சிறு பெண்களை கற்பழித்து கொலை செய்த மோசமான காட்டு மிராண்டிகள். நீங்கள் அதனால் வாக்களிக்கும் போது தயவு செய்து சிந்தித்து வாக்களிங்கள். உங்கள் சின்னம் வரிசையின் 18 ட்ரம்ப் சின்னம். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த நாட்டை இன்னும் கொஞ்ச நாட்கள் உலக வரைபடத்தில் இந்தியா காணாமலே போயிடும். மோடி மீண்டும் ஆட்சி அமைத்தால் உலக வரைபடத்தில் இந்தியா இல்ல. இந்தியாவை விற்பனை செய்து விடுவார். நம்மளே விற்பனை செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவில் அமையக்கூடாது. மத சார்பற்ற ஆட்சி தான் வேணும். மதத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு மலிவான அரசை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வர முடியும். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக இந்த ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றிட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி வட மாநிலத்திலிருந்து அவர்களை இங்க கொண்டு வந்து அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து நம்முடைய ஓட்டுரிமை பறிப்பதற்காக இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞர், அதனால உங்களுக்கு சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டாங்க அப்படின்னா சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் அகதிகளாக தான் இருப்பார்கள். ஒரு நாள் இந்த மோடி அரசு ஆட்சி அமைக்கவே கூடாது. இனிமேல் அவர்கள் பொய்யை மட்டுமே வாக்குறுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இதுவரைக்கும் ஒரே ஒரு உண்மை கூட சொன்னது கிடையாது. மதத்தின் அடிப்படையில் தான் அரசியல். சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. அதனால் என் அன்பு பெருமக்களே, சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இனி ஒரு நாட்களே